வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு, நான் ஒருவன் தப்பு செய்தால் தெரியவா போகிறது. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. தினமும் சூரிய உதயத்தின் போதே எழுந்து விடுவேன். குளித்துவிட்டுதான் காப்பி. சாமி கும்பிடாமல் எந்த காரியமும் தொடங்குவதில்லை. ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. என்ன புண்ணியம்! ஆண்டவன் அருள் புரிவதில்லை. எப்பவும் கஷ்டம்தான். இப்படி பலர் புலம்பி கேட்டிருப்பீர்கள். சில நேரம் நீங்களே கூட புலம்பியிருக்கலாம். நாம் அனுபவிக்கும் கஷ்டத்துக்கும் வசதிக்கும் மகிழ்ச்சிக்கும் எது காரணம்? முற்பிறவியில் செய்த பாவம் என்கின்றனர் சிலர். சிந்தித்து பாருங்கள். பிறவி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிறவியில் நீங்கள் நல்லது செய்தால் அதற்கான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த பிறவியிலேயே கிடைத்துவிடும். கெட்டது செய்தாலும் அப்படித்தான். அதற்கான பலன்களை இதே பிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுதான் உண்மை. இதற்கு சுவாமி சித் பவானந்தார் தரும் விளக்கம். ஒரு மன்னன் சிறப்பாக ஆட்சி புரிந்தான். நாட்டு மக்கள் அனைவரும் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்திருக்க வேண்டும். தினமும் கோயிலுக்கு செல்ல வேண்டும். இறைவன் பற்றிய நூல்களை படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். மதுக்கடை திறக்கவும் சூதாட்டம் நடத்தவும் தடை விதித்தான். உத்தரவை மக்கள் மதித்து நடந்தனர். அவனுக்கு மகிழ்ச்சி. நாட்டில் தீய செயல்கள் குறைந்துவிட்டன. அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று நம்பினான். அடுத்த ஆண்டு மழை பொய்த்தது. ஏரி குளங்கள் வற்றின. கடும் பஞ்சம். குடிநீர் கூட கிடைக்காமல் மக்கள் திண்டாடினர். மன்னன் பதறினான். நாட்டில் அறம் தழைக்க வேண்டும் என்றுதானே இத்தனை மாற்றங்கள் செய்தேன். புது உத்தரவுகள் போட்டேன். அப்படி இருக்க ஏன் இந்த வறட்சி என்று வருந்தினான். மன்னா, முக்காலம் உணர்ந்த முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பார்ப்போம். நம் பிரச்சனையை நிச்சயம் தீர்த்து வைப்பார். பஞ்சம் தீர வழி சொல்வார் என்றார் மந்திரி. முனிவரை காண காட்டுக்கு சென்றான் மன்னன். சுவாமி, நல்லாட்சி நடத்துகிறேன். நாட்டு மக்கள் தெய்வபக்தி மிகுந்தவர்களாக இருக்கின்றனர். மது சூது என்ற பேச்சுக்கே நாட்டில் இடமில்லை. பிறகு பஞ்சமும் பட்டினியும் ஏன் வருத்துகின்றன என்றான். சிரித்துவிட்டு கூறினார் முனிவர். மன்னா, கவலைப்படாதே. உன் ஊரில் இருக்கும் சிவன் கோயிலில் லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செய்யணும். கோயில் வாசலில் பெரிய அண்டாவை இன்று இரவே வை. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் யாராவது ஒருவர் வந்து அண்டாவில் ஒரு செம்பு பாலை ஊற்றி செல்ல வேண்டும். நாளை விடிவதற்குள் எல்லா வீடுகளிலிருந்தும் பால் வந்திருக்க வேண்டும் என்றார். உடனே ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாடு திரும்பினான் மன்னன். இரவோடு இரவாக நாடு முழுவதும் அறிவிப்பு தரப்பட்டது. கோயில் வாசலில் பெரிய அண்டா வைக்கப்பட்டது. மக்கள் ஒவ்வொருவராக வந்தனர். வரிசையில் நின்று அண்டாவில் ஊற்றிவிட்டு சென்றனர். மறுநாள் காலை அண்டாவை திறந்த மன்னனுக்கு பயங்கர அதிர்ச்சி. பின்னர் அண்டா முழுக்க தண்ணீர் இருப்பதை பார்த்தால் அதிர்ச்சி வராதா என்ன? முனிவரிடம் சென்றான். நடந்ததை சொன்னான். இப்போதும் சிரித்தார் முனிவர். மன்னா, அண்டாவில் எத்தனையோ பேர் பால் ஊற்றப் போகின்றனர். நாம் ஒருவர் தண்ணீர் ஊற்றினால் தெரியவா போகிறது என்று அத்தனை பேரும் நினைத்திருக்கின்றனர். எல்லாருமே பாலுக்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டு போயிருக்கின்றனர். நல்லாட்சி நடத்துவதும் மக்கள் தினமும் சாமி கும்பிடுவதும் கூட முக்கியமல்ல. அதைவிட முக்கியமானது நாம் நல்லவராக இருக்க வேண்டும். மனதில் நல்ல எண்ணங்கள் வேண்டும். அதுதான் முக்கியம். நல்லாட்சி நடத்துவதாக உன்னை மக்கள் பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு
உன் உத்தரவை மதிக்காவிட்டால் ஏடாகுடமாக ஆகிவிடுமோ என்ற பயம் மக்களுக்கு. ஆக யாருமே உண்மையில் நல்லவர்கள் இல்லை. தெரிந்து கொண்டாயா? மனதளவில் முதலில் நல்லவர்களாக மாறுங்கள், நாடு சிறக்கும் என்றார். தவறை சுட்டிக்காட்டிய முனிவருக்கு நன்றி கூறிவிட்டு நாடு திரும்பினான். உண்மைதான், மனதில் நல்ல எண்ணம் இல்லாமல் ஆண்டவனை வழிபட்டால் அவன் அருள் கிடைத்து விடுமா? மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு. இதை புரிந்து கொண்டால் போதும், வாழ்வில் எதற்கும் எப்போதும் கஷ்டமில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.